ஹாய் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் மீதும் உங்கள் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்னைக்கு எங்கள் யூடியூப் சேனலில் படைப்போம் பாராள்வோம் இந்த சேனலில் இன்னைக்கு கேரட் அல்வா எப்படி செய்கிறது, எப்படி சாஃப்டாக செய்கிறது, சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப ருசித்து சாப்பிடுவீங்க. அல்வா நிகருக்கு அல்வாவாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் செய்முறை எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் கேரட்டை ஒரு 1/2 கிலோ கேரட்டை துருவி வச்சுக்கோங்க. துருவிட்டு கேரட்டை ஃபஸ்ட்டு தோல் சீவிடுங்க. தோல் சீவிட்டு அதில் நல்லா துருவுறதுக்குன்னு நம்மள்கிட்ட ஒரு இருக்குல்ல, தேங்காய் துருவி இருக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் துருவி அந்த ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் 200 மில்லிகிராம் பால் எடுத்துக்கோங்க. சர்க்கரை 1/2 கப் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் சுகர் அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். ஒரு கடாயை எடுத்துகிட்டு கொஞ்சம் தடிமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லாயிருக்கும், அடி பிடிக்காமல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு அதில் நெய் ஊற்றிடுங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை பாதாம் உங்களுக்கு என்ன நட்ஸு எல்லாம் போடுறதுக்கு இருக்கோ அதை யூஸ் பண்ணி நல்லா போட்டுருங்க. போட்டுட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு அதுலேயே கேரட்டு போட்டுருங்க. துருவி வச்சுருப்பீங்கள்ல கேரட்டு, அது போட்டுருங்க. அது நல்லா அந்த நெய்யிலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா அந்த நெய்யிலேயே நல்லா சுருண்டு வந்துடும். நீங்கள் வதக்கிறப்பயே நல்லா சுருண்டு வந்துடும். அது வதங்கினதுக்கப்புறம் அதில் 200 மில்லிகிராம் பால் கெட்டியாக, தண்ணி சேர்க்க வேணாம். அந்த பால் நல்லா கொஞ்சம் திக்னஸாகவே இருக்கட்டும். நல்லா கிளறி கொடுங்க. நல்லா கிளறி கொடுத்து நல்லா அந்த சுண்டி வரும். அந்த இதோடு சேர்ந்து அந்த பால்லேயே வெந்துடும். அது வெந்தோடனே சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்குங்க. அதில் இனிப்பு எடுத்து கொடுக்கும். அது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா சர்க்கரை எல்லாமே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சாஃப்டாக கரைஞ்சி எல்லாம் ஒரு கெட்டி பதத்துக்கு வரும். கொஞ்சம் சலசலன்னு இருக்கிறப்பயே ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த ஒரு அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். அந்த கொஞ்சம் சலசலன்னு இருக்கிறப்பயே அப்போ கடைசியாக இந்த நீங்கள் நெய்யில் வறுத்து வச்சுருக்கீங்கள முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு ஒரு நல்ல கிளறி கொடுத்து சாஃப்டாக அந்த இதுக்கு அந்த சலசலன்னு கொஞ்சம் இருக்கிறப்பயே ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ சுவையாக சூப்பராக உங்களுக்கு அல்வா பதத்துக்கு வந்துடும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் யூ.